ஹாய் ராக்லே, வெரி குட் ஈவினிங். இது வந்து ஆலியார் போனோம்ல போன மாதம், அந்த விலாகு ஏப்ரல் லாஸ்ட்டில் போனோன்னு நினைக்கிறேன். அது எங்கே வீடியோ எடுத்துட்றேன், அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் சரி, இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது, அப்புறம் இனியும் ஃபங்க்ஷன் போகணும், அதோட வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறனால சரி இதை எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு டெலீட் பண்ணிடுவோம் கேலரியில் அப்படின்ட்டு தான் இதை இன்ஷாட்டில் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வரவங்களே. ஆலியார் டேம் நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போய், ஆனந்திக்கு டிஃப்ரெண்ட்டாக கூப்பிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெளியே எங்கேயும் போகாமல் இருந்தோம். 2-3 மாதம் அடங்கி வீட்டில். அப்புறம் சரின்ட்டு கோவை பழனி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது, ஒரு முருகன் டெம்பிள், அங்கே போயிட்டு ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் ஆலியார் பக்கத்தில் இருக்கும், அங்கே போயிட்டு அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டேன் அந்த கோயிலோடது. இது வந்து ஃபைனலாக ஆலியார் போனோம், ஒரு 2 மணி உள்ளே போனோம். இது வந்து வீட்டில் நான் கிளம்பும்போது எடுத்தது ட்ரெஸ் வியூ. இது வந்து பர்த்டே ட்ரெஸ், ஏப்ரல் 12th 16th அந்த மாதிரி போயிருப்போன்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில். இதுதான் கோவை பழனி அந்த முருகன் கோயில் பக்கத்தில். பசங்கள்லாம் எங்களையும் எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க. சரின்ட்டு வெளியே வந்துட்டு அவங்களையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் கால் டாக்ஸி வந்து 2 and 4 புக் பண்ணியிருந்தேன், 11 hours பேக்கேஜு. அப்புறம் பொள்ளாச்சி போகிற என்ட்ரன்ஸில் உச்சா வந்துருச்சு. சரின்ட்டு ஒரு பேக்கரி இருக்கும் அவுட்டரில், அந்த பேக்கரி பேர் மறந்துட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு வடையை சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிச்சிட்டு, இது காலையில் நாங்கள் அந்த முருகன் டெம்பிளுக்கு அடுத்தது போயிட்டுருக்கும்போது டீ குடித்த வீடியோ. பொள்ளாச்சி என்ட்ரன்ஸில் ஐ லவ் பொள்ளாச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் மாசாணியம்மன் கோயில் போனோம், அது சொல்ல மறந்துட்டு வரோங்களே. மாசாணியம்மன் கோயில் போனோம், நிறையா கோயில் சுற்றிகிட்டே இருந்தோம். இது மாசாணியம்மன் கோயில். இது மாசாணியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்போ 4 இடத்துக்கு சுற்றிட்டு வந்தோம் அன்றைக்கி, 11 மணி நேரம் பேக்கேஜு. அதுக்குள்ளே கிளைண்ட்ஸ் வருவாங்களே. மாசாணியம்மன் கோயில் போயிட்டு சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு, இது கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே ரிட்டன் வந்தோம். செம்ம வெயில், ஏப்ரல் 2nd வீக் கேட்கவா வேணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிற வழியில் இது எடுத்தேன் வரவங்களே. ஆலியார்லேருந்து ரிட்டன் வரும்போது ஆஞ்சநேயர் கோயில் என்னமோ வந்துச்சு, பாலற்ற ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து ஆலியார். ஆனந்திக்கு ஒரு ஆசை, பெட்ஷீட் போட்டு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆலியாரில் நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் வெளியவே சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பெட்ஷீட் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போய் மேலே ஏறலான்னு போனால் படி போகுது படி போயிட்டே இருக்குது மேலே. அப்புறம் சரி போவோம், அடுத்தடுத்த வருஷம் நடக்க முடியுதோ இல்லையோ அப்படின்ட்டு போய் அதுக்குள்ளே ஆனந்தி ஃபோனு. நான் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கலான்னா தான் எனக்கு ஃபோன் கால் வந்துடும், பால்கார் வந்துடுவார், புருஷன் ஃபோன் பண்ணிடுவார், பையன் ஃபோன் பண்ணிடுவான். அப்புறம் ஒரு வழியாக மேலே போனோம். மேலே சூப்பராக இருக்கும் ரோக்லே, படி ஏறி போனதுக்கப்புறம் வறுத்து வெயிலாக இருந்தனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த 80 கிலோ தாஜ் மேலே ஏற்றுறதுக்குள்ளே. அப்புறம் லக்கேஜ் வேறு நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா என்னமோ இருந்துச்சு கையில், பிக் ஷாப்பரை என்னமோ இருந்துச்சு, அதனால தான் செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் போய் அங்கே அப்படியே உலாத்திட்டு இருந்தோம். மத்தியானம் 3:30 4 மணிக்கு செம்ம வெயில். அதில் நாங்கள் ரொமான்டிக்காக நடந்துகிட்டு இருந்தோம். அப்போ தானே சீன் போட்டு வீடியோ எடுக்க முடியும், பாட்டு வீடியோ போட முடியும், அதுக்கு தான்.
அப்புறம் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பேக் அழகு காமிச்சு எங்களுக்கும் பேக் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பேக் அழகை காமிச்சிட்டு அப்புறம் பொள்ளாச்சிக்கு ஒரு கும்பிடு போட்டு திருப்பி எப்போ போகிறோமோ தெரியல அப்படின்ட்டு ஃபோட்டோவே எடுக்க தெரியாத எங்கள் ஆத்துக்கார்ட்ட ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொன்னால் பக்கத்தில் ரொமான்டிக்காக நடந்து வந்துட்டுருக்கிறேன், உடனே கட் பண்ணிட்டார். அறிவாளி என்ற ஆனந்த் மாமா அறிவாளி. சூப்பராக இருக்குல்ல வியூ. அதுக்கப்புறம் கீழே இறங்கலான்ட்டு வந்தோம். இதுதான் படி, அதையும் காமிச்சிட்டேன். இதுதான் படி, 200 சில்லற படி இருந்துச்சு ரோகளே. இறங்கிட்டே இருக்கிறேன். இறங்குறது ஈஸி. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது அங்கே ஆலியார் குள்ளே. அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கை பார்த்தோன்னே எனக்கு கால் வலி. நான் படுத்துருவேன் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு அப்படியே புல்லில் படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் பெட்ஷீட்டை விரித்து. அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம். இதெல்லாம் மேலே எடுத்தது பாட்டு, 2-3 பாட்டு தாக்கிட்டு வந்தேன். பாட்டு எடுக்கலான்னு போகும்போது உருப்படியான பாட்டு எதுவுமே கிடைக்காது. எதையாச்சும் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரோகளே. இது ஏப்ரல் மாதம் போன அவுட்டிங். அதோட vlog ஒரு 2 இதில் இருக்க சீன்ஸை கட் பண்ணி 2 பாட்டு போடலைன்னா தலை வெடிச்சிரும். ஏன்னா நான் இப்போ வேறு சீர் ஃபங்க்ஷன் போகிறேன்னா அங்கே ஒரு 10 வீடியோ தாக்குவேன். அதனால தான் டெலீட் பண்ணுறதுக்கு வேண்டியே கேலரி ஃப்ரீ பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோகளே. ஆலியார் போங்க. நான் இன்னும் பொள்ளாச்சி சைடெலாம் நிறையா இருக்குது, வால்பாறை என்னென்னமோ இருக்குது, அங்கெல்லாம் எங்கேயுமே போனதில்லை. ஆலியார் வேணால் முன்னாடி போயிருக்கேன், அப்புறம் இப்போ போயிருக்கேன். மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வருவோம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அவங்களே. கிளைண்ட்ஸ் மனசு வச்சாங்கன்னா நானே சீர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும், கொஞ்சம் வீடியோஸ் டெலீட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னா இப்போ தான் ஐப்ரோஸ்க்கு கிளைண்ட்டு. சரி, அவங்கள சொல்லி குத்தமில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.